ஹலோ. சொல்லுமா. போஸ்ட் நீங்க போட்டுட்ருக்கீங்க. பேசலான்ட்டு இருந்தேன். இல்ல, நான் கேட்குறேன். இவன எத்தன வருஷமா உனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு 1 இயரா தெரியும்க்கா. இவன் என்கிட்ட 3 1/2 வருஷம் என் கூட பழகியிருக்கான். எனக்கு எந்த உங்களுக்குள்ளார நடந்த எந்த ப்ராப்ளமுமே தெரியாது. அவர் தரப்புல இருந்தது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாரி நான் சொன்ன மாரி எங்க வீட்டு சைட்லலாம் பார்த்துட்டு, "என்னது இது நம்பி" ஏன்னா லவ் மேரேஜ் தானே நாங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டோம். அதனால எங்க வீட்டு சைட்ல இருந்து, "என்னது இது இப்படிலாம் போட்டுட்ருக்காங்க." இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட போஸ்ட் எல்லாமே பார்த்தேன். எங்க வீட்டு சைட்ல இருந்து ப்ரெஷர் பண்ணவும் தான் நான் உங்களுக்கு கூட அப்ரோச் பண்ணேன் உங்கள. இல்லம்மா, இப்ப நான் யாருன்னா திருநங்கை. சரியா? நான் பொம்பள பிள்ளை கிடையாது. சரியா? தெரியும். தெரியும்க்கா. தெரியும், தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து வீட்ட விட்டு எங்க ஆளுகள நம்பி போனேன். அங்கேயும் இருக்க முடியாம நான் தனியா இருக்கிறேன். அதாவது பெத்தவங்களோடயும் சேர முடியல. தனியாவும் எங்க ஆளுக மாரி நான் பிச்சை எடுக்கவோ, பாலியல் தொழில் பண்ணவோ, நான் அந்த மாரிலாம் டீசென்ட்டான ஆளு. நான் வந்து ம். நான் தொழில் பண்ணி பொழச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தனியா இருக்கிற ஆள்ட்ட என்கிட்ட பாசமா இருக்கிறது மாரி பழகி, என் கூட இருந்துட்டு ஆ கொஞ்சம் கேட்கலாம். நீங்க செக்ஷுவல் ரீதியா இருந்தீங்களா? ஃபிசிக்கலா? இல்லம்மா, என் கூட ஒரு 3 வருஷம் என் கூட ஒரு பையன் 3 வருஷம் என் கூடயே இருந்திருக்யான். இல்ல ம், ம். நீ பொம்பள பிள்ள தானம்மா? 3 வருஷம் என் கூடயே இருந்திருக்யான். ஆமாங்க்கா. இல்ல அப்படி ம், ம். இல்லாம இருப்பாங்களா இந்த காலத்துல? நான் கேட்டதுக்கு, "இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது." அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் உங்கள்ட்ட கேட்கறேன். இல்லம்மா, அப்படி யாராவது உண்மைய உங்ககிட்ட சொல்லுவாங்க. இவன் ஒரு தப்பு 2 தப்பு இல்லம்மா. நெறைய தப்பு பண்ணியிருக்கான்ம்மா. என்னைய பொறுத்தவரையும் அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். அப்புறம் உங்கள்ட்ட பேசி பழகுனது, அப்புறம் கேஸ் ஆனது, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ எல்லாமே தெரிஞ்சு தான் நானும் மேரேஜ் பண்ணேன். 5, 6 பிள்ளைங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். எத்தன பிள்ளைங்கிட்டம்மா? ஒரு 5, 6 பிள்ளைங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், வச்சிருக்கேன்னு ஓ! தான் என்கிட்ட சொன்னான். ஒரு ஆன்டி கிட்ட போயிட்டு நான் ஒரு மாரி தப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் சொல்லல. உன்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னானா? ம். ஆமா. ஆமா, ஆமா. 5, 6 பிள்ளைய லவ் பண்ணவன், ஒரு ஆண்டுகிட்ட போனவன், என்கிட்ட இருந்தவன், எப்படிலாம் இருந்திருக்க மாட்டான். அதாவது அந்த பிரச்சனைய விடமாட்டான். அப்படின்ற அளவுக்கு தான் உன்கிட்ட உண்மைய சொல்லியிருக்கான். எவ்வளவோ மறைச்சவன், இத உன்ட்ட மறைக்கிறதுக்கு எவ்வளோ எப்படினாலும் தெரியத்தான் போகுது. இப்ப சோசியல் மீடியால நீ பார்த்து தானே நீ இது பண்ற. ம். ஆமா, ஆமாக்கா. இல்லைன்னா நீ இது பண்ணுவியா? இல்ல 5, 6 பிள்ளைகிட்ட ம். பழகுனவன், அவங்ககிட்ட எவ்வளோ நகை வாங்கியிருப்பான், எவ்வளோ பணம் வாங்கியிருப்பான். இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ண பொம்பளைட்ட போய் ஆன்டிட்ட மட்டும் தான் போனேன் அப்படின்னு சொன்னேன். நீனும் ஒரு வயசு பிள்ளை. அந்த பிள்ளைங்க சும்மா இருக்குமா? ஆ இவன் இவன் என்ன ம். இவன் இப்படித்தான். நான் என்ன சொல்றது, இவங்க என்னன்னா, அந்த கேங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, பொம்பளைக்கு ஆம்பளையா இருப்பானுங்க, ஆம்பளைங்களுக்கு பொம்பளையா இருப்பானுங்க. நான் சொன்னேன் இல்லையா? 7, 8 பேர் 10 பேர் வரைக்கும் லவ் பண்ணி ஆமா. பிள்ளை கிடைச்சா லவ் பண்ணுவானுங்க. ஏன்னா பிள்ளைங்க இந்த மாரி இவன் டீசென்ட்டா கொஞ்சம் டிப்டாப்பா நடிக்கிறானா, இது டிப்டாப்பா நடிக்கிறானா, அதுவும் இல்லாம அனுதாபம் தேடுறத பத்தியா? எனக்கு எங்க அம்மா எங்க ம். எனக்கு எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. எங்க பாட்டி வயசானவங்க. எனக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பொம்பளைங்க ஈஸியா பாவம்ன்னு சொல்லி இப்படி பேசுறவங்கள நம்ம டக்குன்னு அப்செட் பண்ணிக்கிருவோம். உண்மையா பொய்யாம்மா? ம். இதே வேலைய தான் ஆம்பளைட்ட போய் நான் படுத்தேன்னு சொன்னா, உனக்கு மனசு ஒப்புமா? இத சொல்லுவாங்களா? நானே கண்டுபிடிக்க வந்தேன். இப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டாளேன்னு நீ கொலை செய்ய பார்த்தியா? நீனே சொல்லிட்ட. 6, 7 பிள்ளைகள, அப்புறம் ஒரு ஆன்டி சும்மா குத்து மதிப்பா கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. இவன் நெறைய பிள்ளைகள